திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். சென்ற பதிவுகளில் ஆலயம் ஏன் செல்ல வேண்டும், கொடிமரம் எதற்காக உள்ளது, பலிபீடம் எதற்காக உள்ளது, பலிபீடத்திற்கு அருகே நந்தி ஏன் இருக்கிறார், சிவபெருமானின் உள் பிரகாரத்தில் ஏன் நந்தி இருக்கிறார், ரிஷபம் வேறா நந்தி வேறா என்னும் பதிவுகளை பார்த்தோம். இன்றைய பதிவில் கொடிமரத்தையும் நந்தியம் பெருமானையும் வணங்கி உள்ளே செல்லும் போது கோபுரத்திற்கு இந்த பக்கமும் விநாயகரும் அந்த பக்கம் தண்டாயுதபாணியும் இருக்கின்றார்கள். நாம் கோவிலுக்குள் போகும்போது விநாயகரைத்தான் கும்பிட்டு போக வேண்டுமா என்பதை இந்த பதிவில் காண்போம். எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது ஓம்காரம். விநாயகர் ஓம்கார வடிவமானவர். ஓம்காரத்திலிருந்து அகில உலகம் தோன்றி அதிலேயே ஒடுங்குகின்றது. ஆகவே உள்ளே நுழைகின்ற போது பிரணவாகாரமான பிள்ளையாரை வணங்கிவிட்டு போவது சம்பிரதாயம். அதாவது முதலில் பிரணவத்தை வணங்க வேண்டும். விநாயகரை எப்படி வணங்க வேண்டும்? முஷ்டியாக பிடித்து கொண்டு 2 கைகளினாலும் நெற்றியிலே 3 முறை குட்டி, வலக்காதை இடக்கையாலும் இடக்காதை வலக்கையாலும் பிடித்து கொண்டு 3 முறை தாழ்ந்து எழுந்து வணங்க வேண்டும். அன்றி குற்றம் செய்த ஒருவன் தனக்குத்தானே தண்டனையை விதித்துக் கொள்வது போல இறைவன் அருகில் செல்ல தகுதியில்லாதபடி குற்றங்கள் நிறைந்த மக்கள் தம் குற்றத்துக்கு தாமே தண்டனைகளை அனுபவிக்க மேற்கூறியவாறு தோப்புக்கரணம் போட்டு, இனி அந்த விதமான பிழைகளை நான் ஏதும் புரிய மாட்டேன் என்று உறுதியாக தெளிவுபடுத்தி கொண்டு உள்ளே செல்வதற்காகத்தான் விநாயகர் அங்கு கடவுளிடம் செல்லலாம் என்று உள்ளே நுழையும் போது அங்கு வாசலில் 2 பேர் பெரிய உருவத்தில் நிற்கிறார்கள். அதை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அங்கு நிற்பதன் தாற்பயம் என்ன? கோவிலிலே தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சோமாஸ்கந்தர், முருகப்பெருமான், மகா கணபதி, உமாதேவியார் இப்படி பல வடிவங்கள் இருக்கின்றது. சாமானியமானவர்கள் இந்துக்களுக்கு இத்தனை தெய்வங்களா என்று கேள்வி கேட்கின்றனர். ஒரே தங்கம் பல அணிகலன்கள் ஆவது போல, ஒரே மண் பல பாத்திரங்களாக வடிவெடுப்பது போல இறைவன் ஒருவன்தான் இத்தனையுமாக இருக்கின்றான் என்ற தத்துவத்தை ஒரு துவார பாலகர் ஒற்றை விரலை வைத்து காட்டுகின்றார். மற்றொரு பாலகர் பரம்பொருள் ஒன்றுதான், அதை தவிர வேறில்லை என்று இன்னொருவர் காட்டுகின்றார். ஒன்று என்பதை உடன்பாட்டு முகமாகவும் ஒன்றுக்கு மேல் இல்லை என்பதை எதிர்மறையாகவும் உணர்த்துகின்றார்கள். ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மம் என்ற வேதம் சொல்கிறது. ஒன்றேதான், இரண்டாவது இல்லை என்று. இனி சிவபெருமான் திரிபுர தகனம் செய்த காலை சுதன்மன், சுசீலன், சுபுத்தி என்ற 3 அசுர அடியார்களே உய்ந்தனர். அவர்களில் 2 துவாரபாலகர், 3 குடமுழா இசைக்கும் நந்தியாக இருக்கின்றார். ஆகவே அந்த துவார பாலகர்களை வணங்கிவிட்டுத்தான் உள்ளே எம் பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும். மார்கழியின் 18ஆம் நாளான இன்று திருவெம்பாவை பதிகம் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவீன் கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மூதமோமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போம் புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி முடியிலுள்ள நவரத்னங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள். ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது. இறை படைப்பின் அதிசயம் இது. அதனால் தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம். இறை படைப்பில் எதுவும் கேலிக்கு உரியது அல்ல.
எல்லாம் அவன் செயல். இறைவனே அலியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக மட்டுமே காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை ஒரு பதிவில் இணையலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.